ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் அதில் என்ன தான் பண்ண போகிறேன்னு சொல்லி நான் இன்றைக்கி ரசம் வச்சுட்டு எறா தொக்கு பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரிசி கழுவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வடிக்கிறதுக்காக கழுவிட்டுருக்கேன். 2-3 நாளாக தொடர்ந்து வீடியோ வேறு போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் மாமாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனாலேயே நான் எதுவும் வீடியோவும் எடுக்கவே முடியல, போட முடியல. இனிமேயாச்சும் நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒன்று வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்க முடியவே மாட்டேங்குது. சரி, அதான் இன்றைக்கி எறா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வச்சுட்டு செய்யவே இல்லை. முந்தா நேற்று வாங்கி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், செய்யவே இல்லை. சரி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரசம் வச்சுட்டு சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தண்ணி அளந்துட்டு இதை மூடி எடுத்து வச்சிடலாம். அரைச்சி கழுவி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் ரசம் வைக்கணும், எறா ஃப்ரை பண்ணணும். இது வேற விசில் வேற போயிடுச்சு, எல்லாம் கீழே உடஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்வேதாவும் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்கா. சரி, அதனால தான் இன்றைக்கி எறா வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அம்மாவும் இனிமேல் தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் போய் கூப்பிட்டு வர போயிருக்கான், அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அப்படியே ரேஷனுக்கு போயிட்டு வாடான்னு அமுச்சு வச்சுருக்கேன். ஓகே, நம்ம அடுத்தது ப்ரான் ஃப்ரை பண்ணிடலாம். அம்மா இருந்தாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அவங்க இனிமேல் தான் வருவாங்க, எப்படியோ இந்த வீடியோ எடுக்கும் போதே வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிளகாத்தூள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியிருக்கோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் எறா வேணும். என் பொண்ணு அதுக்குள்ளேயே பசின்றான், எறானாவே பசி வந்துடும். காரம் ஓகேவாக இருக்கும், உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆன பிறகு நம்ம உப்பு சேர்த்து பார்த்துக்கலாம். இப்போது இந்த பக்கம் ரசத்துக்கு அரைச்சி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிளகு, சீரகம், நம்ம பூண்டு, தக்காளி. ரசத்தை ஒரு பக்கம் தாளிச்சிட்டு சாப்பாடு ஊற வச்சுருக்கோங்க, அது ஒரு 10 நிமிஷம் கழித்து விசில் வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம வீட்டில் ரசம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ரசமோட ரெசிபி உங்களுக்கு போட்டிருப்பேன். ரசம் வைக்க தெரியாதவங்க என்னோட லிங்க்கில் போய் பாருங்கள்.
இந்த பக்கம் பாருங்கள் நம்ம இறா எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம தக்காளி மிளகு ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தான் தாளித்து எடுத்தேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் பபுள்ஸ் வர மாதிரி இருக்கும் போது நம்ம அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கணும். இந்த பக்கம் ரைஸும் நம்ம பற்ற வச்சாச்சு. பாப்பா ரொம்ப பசின்றதுனால எல்லாம் குயிக் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாதமும் நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரான். அதே மாதிரி பெரிய எறாவோட சின்ன எறா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெருசு வந்து கொஞ்சம் அதாவது சக்கையாக இது வரைக்கும் இருக்கும், சின்ன எறா டேஸ்ட்டாக இருக்கும். தொக்கு டேஸ்ட் பண்ணும். பாருங்கள், நான் ஒன்றுமே போடல, வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சால்ட்டு, அப்புறம் ப்ரான், இது மட்டும் தான் போட்டுக்க, கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். இதுலேயே யாராவது சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செய்ய தெரியாதவங்க கூட சூப்பராக வரும். நம்ம மிளகாத்தூள் வந்து அளவு பார்த்து தான் போடணும்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து எவ்வளோ எனக்கு தோணுதோ எவ்வளோ போடணுமோ நான் அப்படி தான் போடுவேனே. நான் எதுவுமே இப்படி தான் செய்யணும், ப்ராப்பராக செய்யணும்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்து செஞ்சால் தான் சில பேருக்கு நிறைய தொடர்ந்து நமக்கு பொறுமையாக நம்மளுக்கு எது ஃப்ரெண்ட்ஸ். தேவி பாட்டி வந்துட்டாங்க. செஞ்சு முடிச்சிட்ட பிறகுதான் கரெக்டா வந்திருக்காங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி தேவி பாட்டி வந்துக்கிறேன். ஐயோ இருங்க அவ மறைக்குதான் அவங்களுக்கு. இப்ப பேசுங்க. இப்போ என் வயத்துக்கு இது கரெக்டா இருக்கு. இப்பதான் வரமா வீட்டுல இருந்து. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு தெரியாம ரேஷனுக்கு வேற அனுப்பிச்சிட்டாங்க. போயிட்டு திரும்பிட்டு ஓடியாந்தோம். பாருங்க யாரா வறுத்து எப்படி இருக்கு டேஸ்ட் பாரு. எல்லாமே நீ நல்லா செய்வ, விளையாட்டு சொல்லு. டேஸ்ட் பாரு சூப்பரா பாக்க சொல்லி பாருங்க. நல்லா இருக்கு. எப்பவுமே செஞ்சா சூப்பர் சொல்றோம். பாக்குறவன்னா நினைப்பாங்க இது ஒரு தலை சூப்பர் சூப்பர். உண்மையாலுமே சூப்பர் தாம்மா. நல்லா மூஞ்செல்லாம் இப்படி போவோம். நல்லா சாப்பிட்டு சொல்லு. ஸ்வேதா உனக்கு ரசம் ஊத்தி தானே எத்தனை வரணும். தொக்கு போட்டு ஏமா தொக்கு போட்டுன்னா இருக்கிறதே இவ்வளவுதான். நீ சாப்பிடுறியா? ஏன் இப்பதான் நானு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சேன். பின்னாலே அது குடிச்சா என்ன பிரயோஜனம்? அது பின்னாடி குடிச்சா நல்லது தானே. குடிக்கவே மாறல. 10 நாள் ஆச்சு நெல்லிக்காய். எங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க சுடு தண்ணி ஊத்தி ஒரு பொட்டு இஞ்சி போட்டு குடி, சளி பிடிக்காது. நாங்க அதுதான் கடைப்பிடிச்சேன். எப்படி காமி எல்லாருக்கும் பேத்திக்கு சாப்பாடு யாரா சுடு நீங்களே வழக்கமே இருக்கிறீங்கம்மா. யார கூப்பிட்டு வாங்கம்மான்னு சொல்லுவேன். ஆனா நீங்க வாங்க எல்லாரும் வாங்க சொல்லு. எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. பாட்டி சொல்றேன் எல்லாம் வாங்க. அட்ரஸ் கொடுக்குறோம், எங்க வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு என்னவோ ஆசையா சாப்பிட்டு ஜாலியா இருந்துட்டு போலாம். அந்த பாட்டி கூட பாட்டு பாடலாம், ஆட்டம் ஆடலாம், ஜாலியா இருப்பேம்மா. நானு ஜாலி டைம். பாய்டா குத்துட்டு வர பேத்துக்கு. செம வெயில் மண்டைய பொழக்குது. இங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ வெயில்ல சுத்தின்னு. காய போட்டதே திருப்பி போட்டுனுறியா? ஐயோ எப்ப பாரு பின்னாலே வரமா. எவ்வளோ தேவிமா எப்படி இருக்கு? அவனு ரசம் ஊத்தி எறாத்த வச்சு சாப்பிடல,
எங்க பேத்தி இறத்துக்கு போட்டு சாப்பிட்டாலாம் ஆசை வந்துருச்சு. துணியெல்லாம் காய போட்டு இறத்துக்கு போட்டு அதே மாதிரி பிடிச்சி தான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கா இறத்துக்கு? இறானா அருமையா இருக்குமா, அருமையா இருக்கு. அதான் ரசம் ஊத்தி சாப்பிடுவேன்னு பார்த்தா நீ அவளை பார்த்துட்டு நீ என் தொக்க போட்டு சாப்பிடு. அந்த இறா தொக்கு கலர்லாம் பண்ணுவா என் பொன் கலரா. அந்த கலரு அதே சாப்பிடும் போது ஆசை வந்துச்சு. நானே போய் போட்டு சாப்பிட்றேன். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வாங்க, நீங்க வாங்க என் வீட்டுக்கு. சரி சரி, நான் நல்லா செஞ்சு போடுறேன். சொல்லிட்டீங்க டைலாக். வேற என்ன சொல்றதுமா வாழ்க்கையில. எல்லாம் வாங்க, சந்தோஷமா வாங்க. அப்ப தெரியும் என்னை பத்தி. வாங்க ஜாலியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமையலும் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த vlogல பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.